எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. அதாவது ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் குறிப்பிடுகின்ற ராசிக்காரங்களில் 10 பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஜோதிட பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? சப்போஸ் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, உங்கள் ஜாதகத்துக்கான பதில் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களுடைய கேள்வி நீங்கள் குறிப்பிடலாம். நிச்சயமாக 10 பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஜோதிட பலன்கள் உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கமெண்ட் பாக்ஸில். மேலும் இது வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் இருக்குங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிக்கலாம். இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம என்ன இதை பண்ணலாமா வேண்டாமா அல்லது இன்னும் நம்பர்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோக்குடைய கமெண்ட்ஸுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து இதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த 5 ராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரிங்க, குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சரிங்க, நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு முயற்சிகள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கு. இந்த 5 ராசிக்காரர்களுக்கு கம்பேர் பண்ண, அதாவது மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போது இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க. அதுதான் விஷயம். ஸோ அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்க்கறது சிறப்பு தாங்க. அதாவது சனியும் செவ்வாயும் ராசியை பார்த்தாலும் குருவும் சுக்கிரனும் ராசியை பார்க்கறாங்க. இப்போ 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ராசி பலப்படும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது தனுசுல பிறந்தவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்கள் சமுதாயத்துல கிடைக்கும். தந்தையால் நல்ல ஒரு பாக்கியங்கள் கிடைக்கும். தந்தை வழி ஆதாயங்கள், தந்தையின் மூலமாக நல்ல ஒரு உதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 2வது, இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய திறமையும் அறிவும் உங்களோட மற்றவங்களுக்கு அதிகமாக பயன்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பெயர், புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் பிற்காலத்துல. அதே போல திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுப செலவுகள், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, வேலை ரீதியா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். 2வது, துலா ராசிக்காரங்க. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் பாக்கியத்துல போய் உட்காராருங்க. பாக்கியத்துல கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கறது இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல பாக்கியசாலிகள் தான் இவங்க. சரிங்களா? இவனுடைய வாழ்க்கையில இவனுக்கு தேவையான விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். குறிப்பாக அதாவது திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதுல அப்படிங்கிறது திருமணத்துக்கான ஒரு நாள் குறிக்கப்படும். திருமணத்துக்கான ஒரு நேரம் வந்துடுச்சு. அதே போல வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்துச்சா கண்டிப்பா சரியாகும். வருமானம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி லாபங்கள், குறிப்பா பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த பிசினஸ்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதும், ராசிநாதன் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கிறதும் சிறப்பு தான். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். கணவன் மக்கள் நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு புரிதல் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையார் மூலமாக நல்ல ஒரு ஏற்றங்கள், வசதி வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வாழ்க்கையில நடக்குங்க. அதற்காக திருமணத்துக்கான நாள் குறிக்கிறது, இது சார்ந்த விஷயம் கண்டிப்பாக தாராளமாக இந்த மாதம் நீங்க மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் ஆனவங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருக்கு அப்படின்ற பட்சம் தற்போது கிடைக்கும். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்க முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட இந்த மாதிரி 2வது பகுதியில கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இருக்கின்ற இடத்துல உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் சார்ந்த விஷயங்களை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல ராசிக்கு 12ஆம் இடம் வலுவா இருக்குங்க. அப்போ விரயஸ்தானம் வலுவா இருக்கும்போது நல்ல ஒரு சுப செலவுகள், சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில உண்டுங்க. சுப காரியங்கள், மங்களகரமான விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட இருப்பார் இந்த மாசம் 2வது பகுதியில. அப்ப வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒத்துமையும் சந்தோஷமும் கண்டிப்பாக குடும்பத்துல அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட தூர இடங்கள்ல போய் வசிக்கிறது, அங்க பிழைக்கிறது அல்லது அங்க படிக்கிறதுக்கான முயற்சிகளும் இந்த மாதம் நீங்க எடுக்கும்போது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 2வது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க ஏதாச்சும் லோன் எடுத்து அதை வந்து ப்ரொசீட் பண்றதுக்கான ஒரு நேரமாவும் இந்த நேரம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடைசியா வந்து மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய 2வது பகுதி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாதகமான விஷயங்கள கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் அதிபதியும், பாக்கியாதிபதியும் ஒன்று கூடி ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறது சிறப்பு தான். அதாவது மத்த ராசிய விட மகரத்த பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நன்மை, தீமை 2மே கலந்த ஒரு கலப்பு பலன்களா தான் இந்த மாதம் வந்து இருக்குங்க. ஏன்னா, சனி, செவ்வாய் பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும்,
5ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று கூடி 7ஆம் இடத்துல அமர்ந்து ராசியை பார்க்கறது ஒரு நல்ல ஒரு சிறப்பு தான். சரிங்களா? வாழ்க்கை துணையாரால் நல்ல ஒரு ஏற்றம், மனைவியால் அல்லது கணவனால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில இது உண்டு பண்ணி கொடுக்கும்னே சொல்லலாம். 2வது இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்த குரு பகவான் பார்த்துட்டு இருக்காருங்க. இருக்கிற இடத்த விட்டு தூர இடங்கள்ல போய் வசிக்கிறது, பிழைக்கிறது, படிக்கிறது இது சார்ந்த முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக அது சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவங்கள பொறுத்தவரைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.